ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்களா? கவலையே வேணாம். எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத இப்போ நான் சொல்லித்தரேன். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டு எனக்கு ரிப்ளை வரல, அவங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன் எனக்கு ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியாமலே அவங்க மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு ஒரு 4 வழிகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. ஒரு காண்டாக்டை ஏனும் இன்னொரு காண்டாக்டை பீனும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஏலேருந்து நான் பிக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், பிலேருந்து ஏக்கும் மெசேஜ் அனுப்புகிறேன். 2த்துக்கும் அனுப்பும் போதும் மெசேஜ் நமக்கு போகுது. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஏக்கும் பிக்கும் போகுது, பிலேருந்து ஏவுக்கும் நமக்கு கால் வருது. இப்போ என்னுடைய மொபைலில் ஏங்கிற ஆப்ஷனை நான் பிளாக் பண்ண போகிறேன். அதை எப்படி பிளாக் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கால் சிம்பிள் பக்கத்தில் 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மோர் ஆப்ஷன் வரும். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கேன்சலாக பிளாக்கான்னு சொல்லிட்டு கேட்கும். பிளாக்குங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கான்டாக்டே உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஏங்கிற கான்டாக்டை பிளாக் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மொபைல்லேருந்து நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம். இப்போ மெசேஜ் அனுப்பும்போது பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு டிக் மட்டும் காட்டுது. இது முதல் வழி. முன்னாடி டபுள் டிக் ப்ளூ டிக் காட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக் மட்டும்தான் காட்டுது. இது ஒரு வழி. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் பிக்சரை பாருங்களேன். ப்ரொஃபைல் பிக்சரு உங்களுக்கு போயிருக்கும். முன்னாடி நீங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு காட்டினது. பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது மறைஞ்சிருக்கும். இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை பிளாக் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய லாஸ்ட்டு சீன், ஆன்லைன் ஸ்டேட்டஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். அவங்க பிளாக் பண்ணதுக்கப்புறம் உங்களால் அதை பார்க்க முடியாது. நான்காவது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய கால் அவங்களுக்கு போகாது, ரிங்கே ஆகாது. உங்களுக்கு ஜஸ்ட்டு காலிங் மட்டும்தான் வரும். இந்த 4 வழிகளில் மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்க பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நேரடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இன்னும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணல. இந்த 4 வழிகளில் மட்டும்தான் அவங்க நம்மளை பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்புடைய டார்க் மோடை பற்றி நான் முந்தைய வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய புதிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.